Hi students, good morning. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 10 ஓட சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகேவா? நம்ம கிளாஸ்ல போலாமா இப்போ? சோ இப்போ டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். The force acting on a body is directly proportional to rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of force. அதாவது இந்த லா படி என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாடி மேல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் directly proportionalனா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத directly proportional அப்படினு சொல்லுவோம். அதாவது ஒரு பாடியோட linear momentum எப்படி சேஞ்ச் ஆகுது, linear momentumனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி previous வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். சோ அந்த சேஞ்சுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. தென் அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், அந்த மொமெண்டமோட சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா அது ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. இந்த லால பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பத்தி சொல்லிருக்கிறதுனால இத law of force அப்படினு சொல்வாங்க. சோ 1 மார்க்ஸ்ல கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. which is called as law of force அப்படினா நியூட்டன் செகண்ட் law of motion அப்படினு சொல்லணும். சோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா mathematical illustration of நியூட்டன் செகண்ட் law பார்க்க போறோம். சோ இதுல என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மூவிங் பாடியோட மாஸ் அதாவது weight m ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இனிஷியல் ஸ்பீட் அதாவது பிகினிங் ஸ்பீட u அப்படினு சொல்லி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீட் அது ஒரு மோஷன் நடக்குது, அதாவது மூவ்மெண்ட் இருக்கு. மூவ்மெண்ட்னாவே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டைம் இன்டர்வல் வேணும். சோ அந்த டைம் இன்டர்வல் நம்ம t அப்படினு சொல்லி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இனிஷியலா இப்ப நம்மளே ஒரு சைக்கிளிங் பண்றோம்னா இனிஷியல்ல ஒரு ஸ்பீட் இருக்கும், எண்ட்ல ஒரு ஸ்பீட் இருக்கும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இனிஷியல் ஸ்பீட் u-னும் எண்ட் ஸ்பீட் அதாவது அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா ஆப்வியஸா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா உங்களோட ஸ்பீட் ஒன்னு இன்க்ரீஸ் ஆகணும் இல்ல டிக்ரீஸ் ஆகணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு சேஞ்ச் இருக்கும் இல்லையா? சோ அதனால மேக்ஸிமம் இன்க்ரீஸ் தான் ஆகும். சோ அத நம்ம v அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இனிஷியல் மொமெண்டம் pi is equals to mu. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இனிஷியல் பாத்தீங்கன்னா மாஸ் இன்டு v, அதாவது mass of the body into final velocity அப்படின்னு சொல்லி எழுதலாம். சோ இப்போ சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், சேஞ்ச்னாவே நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற சிம்பிள் டெல்டா. சோ del p is equals to pf minus pi. சோ pf ஓட வேல்யூ pif ஓட வேல்யூ தெரியும், pi ஓட வேல்யூ தெரியும். ரெண்டுத்தையும் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறதுனா mv minus mu. ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? நீங்க இத கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம நியூட்டன் செகண்ட் லா படி என்ன பார்த்தோம் அப்படினா force is directly proportional to rate of change of momentum. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணுங்க, இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இதுதான் ப்ரொபோர்ஷனல் அப்படின்றதுக்கான சிம்பிள். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா டைரக்டா எழுதுவோம், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா இந்த சிம்பிள் போட்டு 1/, போட்டு என்ன டேர்மோ அதை எழுதுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா f is directly proportional to change in momentum by time. rate of change of momentum அப்படின்னா by time வரணும்னு அர்த்தம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், mv minus mu. நெக்ஸ்ட் டைம் t. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனல் சைனை ரீப்ளேஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் k. அதை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ மேக்ஸிமம் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபைனல்ல ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா f is equals to m into v minus u divided by t. இதுதான் உங்களோட ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆக்ஸலரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட ஸ்பீட் சேஞ்ச், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இல்லை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்றது தான் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்ன பண்ணுவோம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ இப்போ பார்த்த இல்லுஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஃபைனல் வெலாசிட்டி v சொல்லி பார்த்தோம், இனிஷியல் வெலாசிட்டி u சொல்லி பார்த்தோம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி போட்டோம் பை டைம்ன்றது t. ஸோ இப்போ ஆக்ஸலரேஷன் a is equals to v minus u divided by t போடலாம். ஸோ நான் என்ன பண்றேன், 1.5 ஈக்குவேஷன்ல இருக்க v minus u by t க்கு பதிலா a வை ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ யூ வில் கெட் force is equals to mass into acceleration. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? force is equal to mass into acceleration. ஸோ இதுதான் உங்களோட டெஃபினிஷன். ஓகேவா?
ஸோ இது வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன் புரிஞ்சிருச்சு இல்லையா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் நம்ம வந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே நடக்கலை அப்படின்னா வந்து மோஷன் யூனிஃபார்மாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ வி டோன்ட் ஹேவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? யா வெரி குட். ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக நம்மளோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த சேஞ்ச் வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுத்துலையுமே நடக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சென்ட்ரிபெட்டல் ஆக்ஸலரேஷன். ஸோ சென்ட்ரிபெட்டல் ஆக்ஸலரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? யாருக்கு தெரியும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்? ஆல்ரெடி 9th படிச்சிருப்பீங்க இல்லையா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா என்னது? ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, சர்க்கிளில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் இந்த சென்டர்லேருந்து நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். சரி, இப்போ என் கையில் வந்து ஒரு கல் வந்து கயிறில் கட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த கயிறு தான் இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் வந்து சுற்றுறேன். சர்க்கிளில் சுற்றும் போது இந்த ரேடியஸில் அந்த கல் வந்து சுற்றும். ஸோ இந்த ரேடியஸில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரிபெட்டல் ஆக்ஸலரேஷன்னா ஒன்றும் இல்லை, ஆக்ஸலரேஷன் ப்ரொடியூஸ்ட் அலாங் த ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸ் வழியாக ரேடியஸில் நடக்க சர்க்குலர் ரேடியஸில் நடக்கிற ஆக்ஸலரேஷன் பேர் தான் வந்து சென்ட்ரிபெட்டல் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு பார்க்க போகிறோம். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன? எஸ்ஐ யூனிட் சிஸ்டம்லேயே பார்த்துருக்கோம். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். ஸோ சிஜிஎஸ்ல வரும்போது டைன். ஸோ இப்போ நியூட்டன் அண்ட் டைனோட டெஃபனிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர். நியூட்டன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூட்டன் வந்து MKS சிஸ்டமில் வரும். ஸோ அதில் வந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னா வந்து மாஸ் ஆஃப் த பாடி வந்து 1 kg. ஏன்னா வந்து நம்ம கிலோகிராமில் தான் எடுப்போம் MKS சிஸ்டமில். ஸோ கிலோகிராம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து மீட்டரில் எடுப்போன்றதுனால ஆக்ஸலரேஷன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. டைனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து டைன்றது வந்து சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ சிஜிஎஸ் சிஸ்டமில் வந்து நமக்கு வந்து மாஸ் வந்து கிராம்லேயும் லென்த்து சென்டிமீட்டர்லையும் எடுப்போம். ஸோ அவங்க அதில் எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே சேம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோகிராம் மாஸ் இருக்க பாடி வந்து 1 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்ற அளவுக்கு ஆக்ஸலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுதோ அதுதான் உங்களோட 1 நியூட்டன். அதாவது 1 கிலோ மாஸ் இருக்க 1 கிலோ வெயிட் இருக்க பாடி வந்து ஆக்ஸலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறச்சு அந்த ஆக்ஸலரேஷன் வந்து 1 மீட்டர், அதாவது யூனிட் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். 1 மீட்டர் S⁻⁻2 அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம போடணுமோ அந்த ஃபோர்ஸ் தான் வந்து 1 நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சேம் கோஸ் ஃபார் டைன் ஆல்சோ. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்குது. யூனிட் ஃபோர்ஸ் வந்து சேம் டெஃபினேஷன் ஆஃப் நியூட்டன். நியூட்டன்றது தான் யூனிட் ஃபோர்ஸ். ஏன்னா 1 நியூட்டன் அப்படின்றது தான் வந்து 1 ஃபோர்ஸ், அதாவது யூனிட் ஃபோர்ஸ். யூனிட்னாவே நமக்கு தெரியும் மேக்ஸிமம் 1 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இட் இஸ் மல்டிப்ளைட் வித் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9.8 ms⁻². ஸோ அதுதான் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து MKS சிஸ்டம்லையும் சொல்லலாம், CGS சிஸ்டம்லையும் சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து இம்பல்ஸ். ஸோ இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ ஷார்ட் டைம். ஸோ என்னென்னா வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்மியான டைமுக்கு ஆக்ட் பண்ணுற பேர் தான் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரேக், நம்ம வண்டியில் போகும்போது சடனாக பிரேக் பிடிப்போம். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். பட் ஆனால் அந்த ஒரு 1 செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு அந்த இருக்கும். ஸோ அதுதான் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸ் அந்த பாடி மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸை வந்து எஃப்னு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணுதுன்றது T அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் ஃபோர்ஸை வந்து J அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து Jன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ J = force into time. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் லா படி F = delta B P/T. இப்போ தான் நம்ம பார்த்தோம் செகண்ட் லா படி வந்து ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் பை T. ஸோ Pனா வந்து மொமெண்டம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ டெல்டா P = F into T. அதாவது வந்து டினாமினேட்டரில் இருக்க T இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆகிடும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெல்டா பி இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் இன்ட்டு டூ டினாமினேட்டரில் இருந்த டி வந்து நியூமினேட்டரில் போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 1.7லையும் 1.8லையும் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு எஃப் இன்டூ டி எஃப் இன்டூ டி இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றதுனால உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க டேர்ம்ஸும் ஈக்குவல். ஸோ யூ கெட் ஜே இஸ் ஈக்குவல்ஸ் டு டெல் பி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் இன் மேக்னிடியூடோட சேஞ்ச் இன் மொமெண்டமோட மேக்னிடியூட் அதாவது நியூமரிக்கல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டமோட சேஞ்ச் வந்து 2 வேஸில் நடக்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் டைம் ஆக்ட் ஆகுறது, இல்லை கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து லாங்கர் டைம், இது ரெண்டுமே வந்து வைஸ் வெர்சா. ஸோ இப்போ இம்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வண்டியில் இருக்க பிரேக் சிஸ்டம். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா வந்து கீப்பர் வந்து பால் வந்து பிடிக்கிறாரு. எப்போவுமே வந்து நீங்கள் கிரிக்கெட் மேட்சஸ் கவனிச்சு பாருங்கள், ஒரு ஃபோர்ஸாக வர பாலை வந்து பிடிச்சிட்டு அதே பொசிஷனில் உங்கள் ஹேண்ட் வந்து இருக்காது, இருந்ததுன்னா பால் வந்து ஸ்லிப் ஆகிடும். ஸோ அதை வந்து பிடிச்சி பேக்வேர்டில் எடுப்பாங்க, அதாவது பாலை வந்து புல் பண்ணுவாங்க உங்கள் ஹேண்ட்ஸை. ஸோ இட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லா ஆஃப் மோஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.